நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருந்தால் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்க. ஐயோ மல்லியம்மா கிட்ட கோச்சுக்கணும்ளோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீடு பூரா தேடுறாங்க. கிச்சனில் போய் பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லை. போய் சரி போர்ட்டிக்கல் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. மாடியில் போய் பார்க்குறாங்க, எங்கேயுமே காணோம். என்னடா ஆச்சு ஏதுடா ஆச்சு ஒன்றுமே புரியல, எங்கே போனாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தேடிட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம தலைவன் விஜய் கிட்ட கேட்குறாரு, அப்பா மல்லியம்மா எங்கே போயிட்டாங்க, மல்லியம்மா ஆளே காணும், எனக்கு வயிறு பசுக்குதுப்பா, மல்லியம்மா சாப்பிட விட சொல்லுங்கள், ஏதோ நான் கோவத்தில் பேசுவேன், அதுக்குன்னு அம்மா என்கிட்ட பேசாமல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க, உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜய் ஒரு பக்கம் திருன்னு முழிக்க, உடனே பக்கம் இந்த ரஞ்சித் வந்து மல்லியம்மாலாம் இனி வரமாட்டேங்க, நான் தான் சாப்பிட விட்டுவேன், வா சாப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் விட்டா நான் ஏன் சாப்பிடணும், எங்கள் அம்மா விட்டா மட்டும் தான் நான் சாப்பிடுவேன், உங்கள் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், ஒழுங்காக போயிருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச, என்ன ஓவராக பேசுனுங்க, இழுத்து அடிச்சு வச்சுக்கோ, குழந்தைனா குழந்தை நடந்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் பேசுகிறாங்க. உடனே அப்போ தான் மல்லியோட அருமை புரியுது, மல்லி என்னென்ன பண்ணா எது பண்ணான்னு சொல்லிட்டு உடனே சரி வா நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்றாரு. உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாப்பிட்றாங்க. திரும்ப தூங்க போகிற போதும் எங்கப்பா மல்லியம்மா ஆளே காணும், எங்கன்னா ஊருக்கு இது போயிட்டாங்களா, என்ன ஆச்சு ஏதாச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்க ஆரம்பிக்கிறா. என்ன சொல்கிறது குழந்தைகிட்ட இந்த மாதிரி அம்மாவை நான் தான் 1 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, இங்கே வராது இனிமேல் போன்னு சொல்லிட்டு முடிக்கச்சேன்னு சொல்கிறதா, என்ன தான் நான் சொல்லுவேன், என் வாயில் நான் என்ன சொல்கிறது, என்னத்தை சொல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு நின்று இருக்காரு. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்கில் இருக்காங்க. சரி பார்த்துக்கலாம், எவ்வளோ நடந்துச்சுடா வாழ்க்கையில், அடிப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம், இதுக்கு மேலே அடிப்பட்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, போயிடலாம் வாழ்க்கையில் சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம விஜயேந்திரன் ஓப்பனாக சொல்லிடுறாரு, வேறு வழி இல்லாமல் நீ தானம்மா மல்லியம்மா வேணான்னு சொல்லிட்டேன், அதனால் மல்லியம்மா வேணான்னு சொல்லிட்டு நான் விவாகரத்து பண்ணி அனுப்பிச்சுட்டேன். என்னப்பா முட்டாள் மாதிரி பண்ணியிருக்கீங்க, மல்லியம்மா மாதிரி ஒரு அம்மா யாரானே கிடைப்பாங்களா, என்னப்பா வேலை செஞ்சு வச்சுக்கிறாங்க, எனக்கெல்லாம் தெரியாது, எனக்கு மல்லியம்மா வேணும், அவங்க இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் காலையில் சேட்டையை ஆரம்பிச்சுறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுன்னு தெரியாமல் சரி ஊருக்கான போய் பார்க்கலாம், சரி வா மல்லியம்மா ஊருக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா மல்லி இருந்து பிள்ளைன்னு உட்காந்து இருக்கா. ஒரு பக்கம் அவங்க வீட்டில் பிரச்சனை நடந்தது, வெளியே வந்து நடு தெருவில் பஸ் ஸ்டாண்டில் வந்து தங்கின்னு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்ததும் மனசு கஷ்டமாயிருது. ஐயோ என்னடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் விசாரிச்சா, இந்த மாதிரி சென்னை போசி அந்த பொண்ணு அங்கே போயிட்டு அவனுக்கும் செட்டாக இருந்துக்குது 1 வருஷம், இதெல்லாம் என்ன பொழப்பு சொல்லுங்க பார்க்கலாம், 1 வருஷம் கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணியிருக்கான், இதெல்லாம் பொண்ணுன்னு யாரானா சொல்லுவாங்க, இந்த மாதிரி மட்டமான பொண்ணெல்லாம் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால் இந்த ஊர் பேரே கெட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. உடனே டே அப்படின்னு சொல்லிட்டு போய் மல்லி கிட்ட கால் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி போயிட்டு, ஐயோ மல்லி என்னால்தாம்மா உன் வாழ்க்கை நாசமாக போச்சு, நான் பண்ண தப்பால் தான் உன் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, நான் மன்னிச்சிடமான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாமல் அப்படியே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி நின்று இருக்காரு. என்னடா இது நம்ம லவ் பண்ணுற பொண்ணோட நிலமை இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நம்ம ஒருத்தரோட சுயநலத்துக்காக இவரோட வாழ்க்கையை நாசனம் படுத்திடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி சென்டிமெண்ட்டாகவும் பேசினிருக்காங்க. இதெல்லாம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தாங்க தெரியும். சரி விடுங்க, எவ்வளோ நடந்துச்சு, இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு என்ன இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்துன்னு இருக்காங்க. சரி அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் புதுசாக ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுங்க. என்னடா ட்விஸ்ட்டு என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆவலாக காத்துன்னு இருப்பீங்க, என்னத்த நடக்கும் எது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் நடக்க வேண்டியது எல்லாமே கரெக்டான நம்ம எதுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்பின்னு இருக்கேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.